வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 25 ஆண்டு சிறைவாசத்திற்கு பெண்கள் ஆணையம் முடிவு கட்ட வேண்டும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் நளினி கோரிக்கை. உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் காவல்துறை விசாரணை திருப்தி அளிக்கவில்லை. சாதிய ஆணவ படுகொலைக்கு காதல் கணவரை இழந்த மனைவி கௌசல்யா புகார். அதே மாதிரி சங்கர் 2-3 டைம் கேஸ் கொடுக்க போனப்பையும் எடுத்துக்கவே இல்லை. அங்கே இங்கே போன அலையதான் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி அப்பா அம்மா பாட்டி எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு மதுராந்தகம் அருகே இலங்கை தமிழர் மாணவ மாணவிகள் பள்ளியிலிருந்து நீக்கம். குடி உரிமை ஆவணங்கள் இல்லை என்று கூறி பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை. 20 பேர் படிக்கிறோம். அங்கே நாங்கள் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கோம். வளமையாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நில்லுங்க, ஸ்கூல் 1 வாரம் வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நின்றுட்டோம். என்ன எதுக்கு நிப்பாட்ட சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் இப்படி நின்றனால எங்களுக்கு கல்வி ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. நீதிமன்றத்திற்கு கைதிகளை அழைத்து செல்லும் போது பாதுகாப்பு குறித்து புதிய விதிகளை உருவாக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி போராடும் டெல்டா விவசாயிகள். அரசுக்கு அக்கறை இல்லாததை வெளிப்படுத்துவதாக நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் கருத்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற PV சிந்து, சாக்ஷி மாலிக் ஆகியோருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் PV சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றதையும் சாக்ஷி மாலிக் வெண்கலம் வென்றதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இது அவர்களின் கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். இந்த வெற்றியின் மூலம் இருவரும் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதோடு விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்துள்ளதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாக சிந்துவும் சாக்ஷியும் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருவரின் வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்த அவர்களது பயிற்சியாளர்கள், பெற்றோர் என்ற அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். பெண்கள் ஆணையம் நினைத்தால் தம்மை சிறையில் இருந்து விடுதலை செய்ய முடியும் என்று முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் 25 ஆண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ள நளினி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து வருவதால் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று நளினியை அவரது வழக்கறிஞர் புகழேந்தி வேலூர் பெண்கள் தனிச்சிறை வளாகத்தில் சந்தித்தார். அப்போது இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சிறையில் இருக்கும் பெண் என்ற முறையில் மன அழுத்தத்தோடு நீண்ட காலமாக இருக்கும் தம்மை விடுவிக்க தேசிய பெண்கள் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க உதவிய தேசிய பெண்கள் ஆணையம் நினைத்தால் தம்மை விடுவிக்க முடியும் என நளினி தம்மிடம் நம்பிக்கை தெரிவித்ததாக வழக்கறிஞர் புகழேந்தி கூறினார். பெண்கள் ஆணையம் இதில் தலையிட்டு குடியரசுத் தலைவரின் அதிகாரமான அரசியலமைப்பு சட்டம் 72 பயன்படுத்தி தன்னை முன் விடுதலை செய்வதற்கு பெண்கள் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கடைசி நம்பிக்கையாக இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று அதிலே கோரியிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய இந்த கோரிக்கையை பெண்கள் ஆணையம் கனிவோடு பரிசீலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சாதி ஆணவ படுகொலை குறித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுக்க சென்றால் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறையே மிரட்டும் அவலநிலைதான் தமிழகத்தில் இருப்பதாக உடுமலையில் படுகொலை செய்யப்பட்ட சங்கரின் மனைவி கௌசல்யா தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான பொது விசாரணையில் பேசிய கௌசல்யா, சாதி கொலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தாம் ஒரு முன் உதாரணமாக இருப்பதாக தெரிவித்தார். உங்கள் வழக்கில் அதாவது திரு சங்கர் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்கு தற்போது என்ன நிலையில் இருக்குது? அந்த வழக்கு என்ன மாதிரியா போயிட்டுருக்கு? இப்போ சாட்சியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. என்னோடய லாயர்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. கேட்டாலும் அது கவர்மெண்ட் ரூல் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க.
நான் வந்து லாயர் கேட்டேன், எனக்கு வந்து இந்த அட்வொகேட் வைக்கணும்னு சொல்லி கேட்டேன். பட் அதுக்கு வந்து எது ரெஸ்பான்ஸும் இல்லை. கேட்டதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு மிரட்டல்கள் வருதா? நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட உங்களோட வாழ்வியல் நீங்கள் எப்படி மேற்கொண்டு வரீங்க? நான் வந்து மிரட்டல் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இருந்த மாதிரியே இப்போ எங்கள் பாட்டி, தம்பி, அத்தை அப்படின்னு எல்லோரும் திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டு போன புதுசில் இதே மாதிரி தான் பண்ணினாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி ஒன்று உரிய குடியுரிமை ஆவணங்கள் இல்லை என்று கூறி இலங்கை தமிழர்களின் குழந்தைகளை பள்ளியிலிருந்து நீக்கியதால் அந்த மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுபாக்கத்தில் உள்ள தொண்டு நிறுவனத்தின் உதவியால் ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இலங்கை தமிழர் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவ்வாறு சுமார் 55 பேர் மதுராந்தகம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் செண்டிவாக்கம் மற்றும் அச்சிறுபாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் 24 மாணவ மாணவியர் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அரசின் உரிய குடியுரிமை ஆவணம் இல்லை என்று அந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கள் காரணம் கூறுகின்றன. இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக இலங்கை அகதிகள் மறுவாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் தொண்டு நிறுவனத்தினர் முறையிட்டுள்ளனர். ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 20 பேர் படிக்கிறோம். அங்கே நாங்கள் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கோம். வளமையாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நில்லுங்க, ஸ்கூல் ஒரு வாரம் வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நின்றுட்டோம். என்ன எதுக்கு நிப்பாட்ட சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் இப்போ நின்றனால எங்களுக்கு கல்வி எங்களுக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு கைதிகளை அழைத்து செல்லும் போது பாதுகாப்பு குறித்த புதிய விதிமுறைகளை உருவாக்க டிஜிபி தலைமையில் குழு அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைதி தனசேகரன் கொலை வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். நாகமுத்து, வி. பாரதிதாசன் ஆகியோர் சிறையில் இருக்கும் கைதிகளை விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவது குறித்து தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் இதுவரை புதிய விதிகளை உருவாக்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிறை கைதிகளை ஆஜர்படுத்தும் சட்டம் ஆகியவை தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்புடையதாக இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சிறை கைதிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது காவல்துறை வழங்கும் பாதுகாப்பு குறித்து விதிமுறைகளை மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும் என்று சிறை கைதிகள் சட்டம் கூறுவதை சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் தமிழக அரசு புதிய விதிமுறைகளை உருவாக்க ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்த குழு கைதிகளுக்கு போலீசார் வழங்கும் பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைகளை ஆய்வு செய்து புதிய விதிமுறைகளை உருவாக்க தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நெல்லை ரயில் நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டியன் கட்டபொம்மன் கோட்டையில் உள்ள அவரது சிலை, ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் நினைவிடம் மற்றும் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் ஆகியோரின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை ரயில் நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் பெயரை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவுடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். About the change of the name of the railway station, I will talk to Mr. Suresh Prabhu, my colleague, and then find out is there any problem. Otherwise, I will suggest to him. வங்கக்கடலில் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போன AN-32 விமானத்தை கண்டறியும் முயற்சியில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கும் வேதாரண்யத்திற்கும் இடையேயான கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டர் ஆழத்தில் சந்தேகத்திற்கு உரிய பொருள் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனை விமானத்தை தேடும் பணியின் ஆலோசகரான ஜெயபிரபு தெரிவித்துள்ளார். இந்த பொருளை தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அகழ்வாராய்ச்சி கப்பலான ரத்னாகர் கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பொருளின் தன்மை தொடர்பாக கிடைத்துள்ள முதற்கட்ட தகவல்கள் அவை விமானத்தின் பாகங்களாக இருக்கக்கூடும் என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஜெயபிரபு தெரிவித்துள்ளார். எனினும் இதனை உறுதிப்படுத்துவதற்கான ஆய்வுப் பணிகளை நிபுணர் குழு மேற்கொண்டு வருவதாகவும் இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த பணி முடிவடைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன விமானத்தின் பாகம் என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் கடலுக்குள் உள்ள அந்த பொருளை வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜெயபிரபு கூறியுள்ளார்.
இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெப்ரி வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து பிங்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROV அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு. அதில் நார்மலாக வந்து ஒரு கேமரா ஒன்றத்தை வந்து ஃபிட் அவுட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் எந்த இடத்துல வந்து அந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து பிங்க் அவுட் ஆனதோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்புவோம். அப்படி வந்து அனுப்பும்போது நார்மலாக அது வந்து இமேஜை வந்து கேப்சர் அவுட் வந்து பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து இன்னும் வந்து ரிசல்ட்டை வந்து உர்ஜகம் வந்து படிச்சுக்கலாம். சம்பா சாகுபடிக்காக காவிரி நீரை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் நடந்த விவசாயிகளின் போராட்டம் குறித்து இணையதளத்தில் நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு அரசுக்கு அக்கறை இல்லை என்று 58.78% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். வரவேற்கத்தக்கது என்று 38.93% பேரும், கண்டிக்கத்தக்கது என்று 2.29% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு அரசுக்கு அக்கறை இல்லை என்று 44% பேர் கருத்து கூறியுள்ளனர். வரவேற்கத்தக்கது என்று 51% பேரும், கண்டிக்கத்தக்கது என்று 5% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இனிவரும் செய்திகள் என்னென்னவென்பதை இப்போது பார்க்கலாம். காங்கிரஸில் இணைவதை தவிர வாசனுக்கு வேறு வழியில்லை. EVKS காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லோரும் தலைவர்கள் என்று. ஆகவே புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடக்கம். விவரங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் மீண்டும் தொடர்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் இணைவதை தவிர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசனுக்கு வேறு வழியில்லை என்று தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு வாசன் மீண்டும் வந்தால் அவரை காங்கிரஸ் தொண்டர்கள் வரவேற்பார்கள் என்றும் கூறினார். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளுக்கு விஷ ஊசி போடுவதாக வெளியாகியுள்ள தகவலில் உண்மை இருந்தால் தொடர்புடையவர்களை கொலைக்காரர்களாக கருதி தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என்று கூறிய இளங்கோவன், காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் தான் தலைவராவதற்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். காங்கிரசுக்கு எப்போதும் ஒரு பெயர் உண்டு, காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லோரும் தலைவர்கள் என்று. ஆகவே தேர்ந்தெடுப்பதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், நான் ராஜினாமா செய்தேன். அந்த ராஜினாமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே மீண்டும் நான் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. விரைவில் அறிவிப்பார்கள். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள உர்ஜித் பட்டேல் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். 52 வயதான உர்ஜித் பட்டேல் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் கல்வி நிறுவனத்தில் BA பட்டமும், உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து 1986ஆம் ஆண்டு MPhil பட்டமும் பெற்றவராவார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் 29ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்றது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தலைமை செயலர், அமைச்சர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் நாராயணசாமி, வரும் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவுற்றது. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ் செய்திகளை. வணக்கம்.